காலையில் மிக்சியில் அரைச்சி நம்ம சட்னி ரெடி பண்ணலான்னு நினச்சிருப்போம். அந்த நேரத்தில் கரெக்டாக கரண்ட்டு போயிடும். அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த சட்னி வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். கரண்ட் இல்லைனாலும் கவலையே படாதீங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியான பாம்பே சட்னியை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. சட்னி ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து கடலை மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் வந்து 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து முதல்ல தண்ணி விட்டு கரைக்கிறதுக்கு முன்னாடி கைனால் அதில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுறணும். அப்போ தான் கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கைனாலேயோ இல்லை கரண்டினாலேயோ நல்லா அதை வந்து கரைச்சி விட்டுக்கணும். அந்த கட்டி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாம்பே சட்னியில் இந்த கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பாம்பே சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைம் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது இது கூட 4லேருந்து 5 மிளகாத்தலை சேர்த்துக்கலாம். மிளகாத்தல் கலர் மாறிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 1 வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயத்தை வந்து ரொம்ப கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தவுடனே இப்போ இது கூட வாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 5 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட சிறு துண்டு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இந்த சட்னிக்கு வந்து நம்ம மிளகாய் பொடியெலாம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால நான் காரத்துக்கு வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து அந்தளவுக்கு காரமாக இருக்காது. உங்களுக்கு காரம் வந்து குறைச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சட்னிக்கு நல்ல மசாலா வாசம் வேணும் அப்படின்னா நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கும் போதே ஒரு சிறு துண்டு பட்டையும் சேர்த்துக்குங்க. இந்த பாம்பே சட்னி நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பொடியான இருக்குன்னா தக்காளி 1 வந்து சேர்த்துக்கணும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். இந்த டைம் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு வந்து இதில் சேர்த்துக்கணும். கடலை மாவு சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ ஃபுல் ஃப்ளேம்லேயோ வச்சிட்டோம்னா கடலை மாவு உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாம்பே சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்ல கரண்டினால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். 1/4 கப் கடலை மாவு சேர்த்து நம்ம ரெடி பண்ணுற இந்த சட்னி வந்து 4 பேர்லேருந்து 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கரண்டினால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சட்னி வந்து நேரம் ஆக ஆக நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சட்னி வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் கரண்டினால் கிளறி விடலாம். உங்களுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 1/4 மூடி எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பாம்பே சட்னி இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறணும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட பாம்பே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். காலையில் அல்லது நைட்டு வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன சட்னி செய்கிறேன்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் கடலை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த சட்னியை செஞ்சு நம்ம அசத்திடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாம்பே சட்னிங்கிற அந்த கடலை மாவு சட்னியை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.